சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு விதமான தடங்கள், ஒரு விதமான விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். விரயம்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் குழந்தைக்காக படிக்கிறதுக்கோ கல்யாணத்திற்கோ வேலைக்கோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனைக்கோ இல்லை ஏதோ ஒரு சுப விரயம் கூட, அந்த குழந்தைங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கு வெளியூரான செலவுகள் ஏற்படும். ஏதாவது சுபமும் இருக்கும், கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது செலவு பார்க்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். ஆனால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சிம்மராசிக்கு வந்து அஷ்டாத மாசத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். ஏற்கனவே அவங்க கொஞ்சம் ஒரு இறுக்கமான நிலைமையில தான் இருக்காங்க. அவப்பேர் நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையில தான் சிம்மராசி இருக்காங்க. இப்போ இந்த குரு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயம் ஏற்கனவே இருந்த அந்த கெட்ட விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி விரயத்தை டைவர்ட் பண்ணி கொடுப்பாரு. பண ரீதியான விரயம், நேர விரயம், கால விரயம், இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையாக நமக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். பட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்ணுவாங்க. குரு வந்து சிம்மராசி ஜென்ரலாகவே ஒரு போல்டான கேரக்டர், போல்டான விஷயம் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு நீங்கள் நினைச்ச அனைத்து விஷயம் நடப்பதற்கு சிறு சிறு தாமதத்தோடு நவம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் காத்து தான் இருக்கணும். பட் ஆனால் விரயத்தை நீங்கள் ஒரு நல்ல சுப விரயமாக ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.